நாம் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்ததாகிய அந்தமில் இன்பத்து அந்தமல்லாத ஒரு இன்பம் அழிவில் வீடு அடைவதற்கான கல்வி, தபம், தானம் முதலிய சாதனம் பலவற்றுள் எல்லாம் எனக்கு செய்யணும். தானம் ரொம்ப சிறந்தது. அந்த தானத்தை 32ஆக பெரியோர்கள் வகுத்துள்ளார்கள். அது நாம் அதெல்லாம் காஞ்சி புராணத்தில் காமாட்சி அம்மை செய்ததா காஞ்சி புராணத்துக்கு 32 அரங்கை செய்கிறாங்கன்னு போட்டிருக்கா இல்லையா? அதுதான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய சரிதத்தில் அவர் சொன்னதாக சொல்கிறார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமிதி செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கொண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உழைப்பாம் சொல்கிறாரா இல்லையா? அப்படி சொல்லும்போது அந்த பெருமான் மேலே ஆலையிட அது அந்த பூம்பாவை வந்தாளா இல்லையா? அப்போ அதை உறுதி செய்ததாயிட்டா இல்லையா? அவர் சொன்னதை உண்மையாமெனில் உலகர் முன் வருக அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டாங்களா இல்லையா? அதனால அது உண்மை. விஞ்சையும் தவமும் கருதினோர் தம்மின் மேன்மையாம் தானம் அவ்வற்றே. அப்போ விஞ்சையும் தவமும் கருதினோர் தம்மின் மேன்மையாம் தானம் அவற்றை, எல்லாத்திலையும் சிறந்தது தானம். அவற்றை உஞ்சிட புகழ்வது அன்னதானத்தால் உய்ந்தார் பயிற்றலார் மரியன்மன் விஞ்சி தானத்தில் உண்பரன்ன மிகவரும் விரும்புவது அதுவாம் தஞ்சமாம் தானம் அழிப்பவன் முதன்மை தாங்கினோனாம் என புகன்றான் என்பான். எனவே இந்த சொன்ன நல்லறம் தனக்கெல்லாம் நல்லறம் சொன்ன நல்லறம் தனக்கெல்லாம் தூய நல்லறமாம் அன்னமீகுதல். எல்லாத்துலேயும் சிறந்த நல்லறத்தில் அன்னமீகிறது ரொம்ப சிறந்தது. அன்னதானம் அவற்றை அன்னதானம் அடைந்தவற்றுள் அதிகம் மேலாம். அன்னதானம் எல்லாத்தையும் விட உயர்ந்த புண்ணியம் கொடுக்கக்கூடியது. எனவே அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுனால அன்னம் தானம் ஒன்றே சிறந்த தானம் என்று நிரூபித்திருக்கிறாங்க. கல்வி செல்வம் முதலியவற்றை உலகெல்லாம் புகழ ஒருங்கமைய பெற்றவர். அன்னதானம் என்பது யாது? அதனை யாருக்கு செய்வது? எவ்வாறு செய்வது? ஏன் செய்வது? எக்காலத்தில் செய்வது? யார் செய்யணும் என்று இப்படி பல கேள்விகள் இருக்கு. பசித்து வந்தாருக்கு தன்னிடத்தில் உள்ள ஆகாரத்தை, அது என்ன இருந்தாலும் சரி, தன்கிட்ட என்ன இருக்குதோ அதை நாம் காக்கை கரபா கறந்துன்னு பார்த்தோமா இல்லையா? அதுபோல் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை ஆகாரத்தை பசிதீர பகிர்ந்து உண்ணுவது அது சிறந்ததுங்கிறார். சாதுக்களும் அற்றார் அழிபசி ரீக்கல் அகுது ஒருவன் பெற்றான் பொருளை குழி என்று திருக்குறளில் சொல்கிறாரா இல்லையா? என்றபடி ஏழைகளுக்கும் தன்னற்ற குருடர்களுக்கும் காலற்ற நொண்டிகளுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் திக்கற்ற விருத்தர்களுக்கும் சக்தியற்ற பலவீனர்களுக்கும் திசை தப்பி வந்த செல்வர்களுக்கும் செய்யா குற்றம் செய்து சிறைப்பட்ட கொடியோர்களுக்கும் அன்னமிடல் விளக்காம் எனின் அஃது என்னார் இயல்பென புரியாது. அதாவது நாம் பொதுவாக யாருக்கு செய்கிறோங்கிறத வச்சு அந்த பயன் அமைதுங்கிறோம். இங்கே தானம் செய்கிறது
யாருக்கு செய்கிறங்க தந்தாப்புல. ஆமாம், அது எதில் இருக்கு? அப்படியே திருக்குறளே இருக்கு இல்லையா? ஆமாம், உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்று இல்லையா? சித்தியாரில் நம்ம ஞானிகளுக்கு செய்தால் நினைப்பல போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தா வகை பரபூர்வம் தீர்ப்பித்து அப்படின்னு வருதா இல்லையா? அப்படி சொல்லியிருக்கிறாரு. எனவே அதை உதவி யாருக்கு செய்கிறங்கிறத வச்சு அது பலன் கூடுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நாம் அதை பார்த்து செய்யக்கூடாது, யாருன்னு பார்த்து தான் செய்வோம். நாம் அது என்னார் என்று ஆராய்ச்சி பண்ணாமல் யார் கஷ்டப்பட்டுட்டு இதாக இருக்காங்களோ அவங்களுக்கு உடனே அவங்க அதுக்கு தகுதி உடையவரா இல்லையாங்க ஆராய்ச்சிலாம் வைக்கப்படாது, உடனே செய்யணும். அதனால் புகழையும் எதிர் நலத்தையும் விரும்பாது என்ன பயன் விளையும்னு நினைச்சி செஞ்சதில் பயன்லாம் போயிருக்கு. அதனால் பொறாமை, பேராசை, கோபம், கொடுஞ்சொல்லின்றி அகமலர்ச்சியே அன்றி முகமலர்ச்சியோடும் இன்சொல் கூறி செய்வனும். ரொம்ப அகம் மகிழ்ந்து செய்யணும், முகமலர்ச்சியோடு இருக்கணும். அகமும் முகமும் மலர்ந்திருக்கணும். இன்சொல் கூறி வார்த்தையில் நல்ல வார்த்தை சொல்லி. ஆமாம், கிருதயுகத்தில் இரத்தத்தையும் திரேதயுகத்தில் மாம்சத்தையும் துவாபரகத்தில் எலும்பையும் பற்றி நின்ற இந்த உயிரானது விளங்குதமா? உடம்புலேயே எது ஆதாரமாக பற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த கலிகத்தில் அன்னத்தை பற்றி இருப்பது விளங்குதா? அன்னம் இல்லைன்னா ஓஞ்சி போயிருக்கு. அதனால அன்னமயம் பிராணமயம் என்ற வாக்கியமே அதனை வலியுறுத்துவது. எனவே அந்த இதில் பார்த்தீங்கன்னா பசு நோய்க்கு அன்னத்தை விட அமிர்தம் கிடையாது. ஆதலாலும் கற்பத்தில் இருக்கும் சிசு முதல் வீயும் தருணத்தை எதிர்பார்க்கும் சாவுப்புற படுக்கையில் கிடக்கிறவர் அந்த விருத்தர்னா யாரு? விருத்தகிரி, விருத்தாச்சலம் அப்படின்னு ஊர் இருக்கா இல்லையா? விருத்தாச்சலம்னா முதுகுன்று, விருத்தர்னா முதியவர்னு அர்த்தம். பக்கடா அதெல்லாம் படிச்சிருக்கா இல்லையா? என்னம்மா மறந்துட்டு முடிக்கும். விருத்தர் அப்படின்னா வயசானவங்க. எனவே அந்த வயசானவங்க வரையில் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவரை வரைக்கும் எல்லாரும் வேண்டி நிற்பது இந்த அன்னம். அதனால் உண்டவர்களை ஜீவகளை மாறி சிவகளை உண்டாக்க கண்டபோது வெட்டாருக்கு ஓர் அடங்கக்கூடாத ஆனந்தத்தை அவர்கள் உண்டாக்கும். அதனால் அவன் சாவ போகிறவனுக்கு அதை கொடுத்து அவனுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க மாதிரியா, அது ஒரு பெரிய புண்ணியங்கிறார். எத்தனையோ அடியார்களையும் தாசர்களையும் உயிர்விக்க வேண்டி எந்த அரி அயன் பிரம்மாதி தேவர்கள் மாடர உருவு தாங்கி அகாலத்தில் வந்து பிச்சை கேட்டு அவங்கெல்லாம் பிச்சை கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த பிச்சை கேட்டு அவங்களுக்கு அருள் புரிக்கிறாங்க. அது நம்ம திருவாவூர் ஆதீன வரலாறுலேயும் வருதா இல்லையா? ஆமாம், அவர்களைப் போல அந்த தானமேவாரை அவர்களை அந்த எல்லாத்துக்கும் தானம் செய்கிறவங்களை கடவுளர்கள் ஆட்கொள்ளும் திருப்ப வைத்து எக்காலத்தில் எந்த உருவந்தாங்கி
வருவாரோ ஆதலாலும் அந்த கால வரையறையின்றி பதித்தோர். ஏன்னா நாம் அந்த திருவாவடுதுறை ஆதீன வரலாறுல நடுநிசையில் அரசன் நடுநிசையில் பிச்சைக்கார மாதிரி அதுவும் ஒரு புலைய நாடை வேண்டத்தகாத ஒருவனாக நின்று பசிக்குது அப்படின்னு ஓலமிடுறான். அப்போ சன்னிதானமே எந்திரிச்சு அவனுக்கு அந்த சமயப்புற அங்கே பக்கத்தில் இருக்காளியா அங்கே போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தட்டங்க வச்சுட்டு போயிரு. காலையில் ஆள் வருவாங்க, அவங்க இடத்த க்ளீன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை அவர் சாப்பிட்டு போட்டு அந்த தட்டை கொண்டு போயிட்டார். காலையில் இவங்க பார்த்தாங்க தட்டு இல்லை, இவங்க அதை விட்டுட்டாங்க. சரி யாரோ ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பொருளுக்குன்னு. அப்புறம் அரசிருந்து அழைப்பு வருது. போனால் அந்த தட்டு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அப்போ வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரு சன்னிதானமாக இருந்து அந்த நடுநிசையில் யாரும் வராத சமயத்தில் நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு அந்த தர்ம சிந்தனை நிறைய இருக்கிறதுனால நிறைய நிலங்களை எழுதி வச்சு நீங்கள் இதை வச்சு எல்லாத்துக்கும் தர்மம் செய்யுங்கன்னு அன்னைக்கு அந்த அன்னக்கூடி ஏற்றி அதிலிருந்து தொடர்ந்து அங்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அப்போது அது 4வது சன்னிதானம். அப்போ அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அது இந்த அன்னதானம் பண்ணுறது. அதனால் ஞானிகளுக்கு செய்கிறது ரொம்ப சிறந்தது தான். அதெல்லாம் எனக்கு விதி இருந்தால் தான் வரும் அமைக்கும். அவர் ஞானியா யாருன்னு எப்படி தெரியும்? விளக்குதா? அவர் ஞானியான ஆராய்ச்சி பண்ணியதுக்கப்புறம் செஞ்சோம்னா பலனே போச்சு. ஆளை பார்த்து செய்வாங்கன்னு ஆயிரும். உள்ளபடி அவனுக்கு அன்புள்ளன்னு ஆயிரும். அதனால அது பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால் அவரே கூட. இப்போ நாம் பெரிய புராணத்தில் அந்த இவர் நரசிங்க முறை இணையர் இருக்காரா இல்லையா? அது யாரு? அதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சாரு? என்னம்மா செஞ்சாரு? ஏம்மா தந்தை என்ன செஞ்சாரு? வளர்ப்பு தந்தை சொல்லுங்க. வா, நல்லா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சா உடனே அந்த நம்பிக்கையை கிடைச்சிடணும். எப்பா காளீஸ்வரி நல்லா சொல்லிட்டா ரொம்ப பிரமாதம் அப்படின்னா இல்லைம்மா, அவர் திருவாதிரை தோறும் மாகேஸ்வர பூஜை செய்வார். 1000 பேருக்கு அன்னதானம் செய்வார். ஆமாம், அதில் 99 பேருக்கு எல்லாம் போட்டிருக்கும். ஒருத்தலை பெருமானுக்குன்னு போட்டு வச்சுருக்கும். பெருமான் ஒரு நாள் வருவாருன்னு ஒரு நம்பிக்கையில். அதே மாதிரி ஒரு நாள் 909 போட்டு 1000 இலையும் வந்துருக்கும். ஆமாம், அதான் அவர் அந்த நரசிங்கமுனையரையர் அவருடைய இதில் ஒருத்தர் தூத்த குஷ்வரோகி மாதிரி ஒரு தூத்த வேடத்தில் ஒருத்தர் இருக்க அவங்கள பார்த்து எல்லாரும் விலகி போக, இது விலகி போனால் புண்ணியமே போயிடும் அப்படின்னு அவரை தனியாக உட்கார வச்சு அவருக்கு நல்ல உபசரிப்பு பண்ணி ரட்டிப்பான். அவருக்கு தட்சணை எல்லாம் கொடுத்து, ஏன்னா அதில் சாப்பிட்ற மற்றவங்களுக்கு ஆமாம் பாவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் அதை செய்கிறாரு. அப்போது அப்படி உட்கார்ந்தவங்க வேற்றுமையாக பார்த்தா அது பெரிய பாவம். அதனால் செய்கிறவங்க அதை பார்க்கவே கூடாது. அதனால் இந்த இதில் சொல்கிறது கால வரையின்றி பதித்தோர் என்ன காலத்தில் வருவாங்கங்கெல்லாம் இல்லாமல்
அதை பசித்தோர் வரும் காலங்களிலெல்லாம் அவருக்கு அன்னதானம் செய்யணும். எனவே அந்த கொன்றை வேந்தன் ஒன்று இருக்கா இல்லையாம்மா? கொன்றை வேந்தன் இருக்குதா இல்லையா? இருக்குது. படிக்கிறோம், படிச்சிருக்கீங்க ஸ்கூலில் படிக்கும்போது? இப்போ தான் படிக்கீங்க? வாங்கி வச்சிருக்கேன், அந்த திருக்குறளை வாங்கி வச்ச மாதிரி சொல்லுங்க. அந்த கொன்றை வேந்தல்ல சைவத்திருந்தால் ஐயமிட்டு உண், சைவத்திருந்தால் ஐயமிட்டு உண் அப்படின்னா என்ன? என்னம்மா? சைவத்திருந்தால் ஐயமிட்டு உண். அம்மா கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் பின்னால சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. தெரியாம சொல்லிட்டோம்லையோ? ஐயமிட்டு உண், சைவத்திருந்தால் ஐயமிட்டு உண். அது நான் கேட்டதை நீ திரும்பிட்டாங்க. சை அப்படிங்கிறது பொருள். பொருள் உங்களுக்கு விதிவசத்தார வாய்க்கிருந்தால் இங்கே அடுத்தவங்களுக்கு ஐயமிட்டு உண் அப்படிங்கிறது. அப்புறம் ஐயம் புகினும் செய்வன செய். ஐயம் புகினும் செய்வன, பிச்சை எடுத்தாலும் செய்ய வேண்டியது. ஏன்னா அந்த பிச்சையிலையும் யாராவது ஒருத்தன் பங்கு காட்டாமனா அவனுக்கு கொடுத்து அவன் பிச்சை எடுக்கலாம், ஆனாலும் அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. எனவே முற்பிறப்பில் செய்த நல்வினையால் செல்வத்தை எந்த பிறப்பில் பெற்று அந்த இரும்பூரோடு வாழ்பவர்களும் ஊழியம் செய்து கஷ்ட ஜீவனம் செய்பவர்களுக்கு தத்தம் குடும்பத்திற்கான செலவுகளை செய்து கொண்டு காலம் தள்ளுகிறார் என்று பார்த்தால் அவ்வாறு செய்துபவர் கிடைப்பது ரொம்ப துர்லபந்தான். எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தை நடத்துகிற வரைக்கும் பொருள் கிடைப்பதுங்கிறது இல்லை. அதனால் சிலர் ரொம்ப கஷ்ட ஜீவனத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மனம் தாழாமல் பிடிவாதம் கொண்டு அவங்க போய் அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் கேட்கட்டாலும் நாம் அவர்களுக்கு உவந்து கொடுப்பது என்பது ரொம்ப பெரிய புண்ணியம். எனவே கொடுத்து வைத்த வரையில் எடுத்து வைத்திருக்கும் என்று, யாரு கொடுத்து வைத்த வரையில் எடுத்து வைத்திருக்கும், இட்டாருக்கு இட்ட பலன் என்றபடி இந்த 4 வகை உணவை 6 சுவை திறத்தில் இப்படிதானே சொல்லியிருக்கு. அவங்க அந்த கறிகளோடு புசிக்கின்ற பெரும் சம்பத்து உடையவர்களாயினும் அன்னம் ஒரு வலையான் ஒரு பட்சி, அன்ன வலையில் அரண் வந்து சிக்குவான். அந்த அன்னம் எங்கு உண்டு அரணும் அங்குண்டு. யார் அன்னம் விடுறாங்களோ அங்கே பெருமான் இருப்பார். அந்த அன்னம் போடுறவங்க வலையில பெருமானே விரும்பி ஆட்கொள்வாங்க, சிக்குவார் என்று சொல்ல. அப்போ அப்படியெல்லாம் பாட்டு இருக்குது. எனவே அந்த பிறருக்கு அன்னதானம் செய்பவர் அருளுக்கு பாத்திரமாய் இருப்பவர்கள். எட்டார் பெரியோர் வீடுகளத்தோர்லாம் சொல்கிற மாதிரியா. எனவே என்னும் அந்த புகழுக்கு உரியவராக உணவை விரும்பி வரும் பெரியோர்கள் அவர்கள் நன்னிலைமையை போதித்து பிறப்பு இறப்பென்னும் துன்பக்கடலினின்று அவரை கரையேறும் வரை வழியை காட்ட
கண்டுகொள்ளும் புனிதர்களும் ஆவர். இதனால் நமக்கு பெரிய புராணத்தில் இளையான்குடி மாறநாயனார், பொன்னணையார், அப்புறம் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா கபில்தாசர், துளசிதாசர் முதலிய நிறந்த பக்த கோடிகளெல்லாம் அவர்கள் முடிந்தவரை என்ன செஞ்சாங்க? அன்னமிட்டார்கள். என்ன இடத்துல என்ன வேளையில் என்னார் மூலமாக இவ்வளவு அடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கே வந்து அதை பெற்று செல்வார்கள். அது கிடைக்காம சோர்ந்து கொடுக்க முடியலைன்னா சோர்ந்து உள்நடுங்கி தேகம் குழுகி வாய் குழறி நல்லறிவு மாறி இப்படியெல்லாம் சாப்பாடு இல்லைன்னா பத்தும் பறந்து போகும் நம்மள சொல்கிறோமா இல்லையா? எனவே அந்த மாதிரி போகாத அளவுக்கு இந்த அன்னம் விடுப்பவர்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குது. அதுலேயும் இந்த கிடைத்ததை கொண்டு அறம் செய்க, திரையபித்து நீராடலாக உரைப்பர், உரையபித்து ஒன்றும் சொல்லில்லை, அரசராய் செய்தும் அறமெனினும் ஆகாது உளவரையால் செய்தவர்க்கே ஆகும் திரு என்று அபித்து நீராடல் ஆகா. திரை அபித்து, திரைங்கிறது அலை, அந்த அலைகளை ஒழித்து பின் கடலில் போய் நீராடவருக்கும் முடியுமா? முடியாது இல்லையா? உரைப்பார் உரையபித்து, உரைப்பவர்கள் சொல்லெல்லாம் விட்டு ஒன்றும் சொல்லில்லை, வேறு மைமை பொருந்தும் சொல் ஒன்றுமில்லை. ஆதலால் அரசராய் செய்தும் அறமெனினும் ஆகாது. ஒருவர் அரசராய் பெரும் செல்வம் பெற்றபின் அறத்தினை செய்வோம் என கருதி அந்த காலம் ஒருத்தருக்கும் வாய்க்காது. நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கட்டும், நாமும் என்ன மாட்டோம்னா சொல்கிறோம், நாமும் செய்வோம் அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கவே. அப்போது அந்த பெருமான் அவருக்கு அந்த பொருளை கொடுப்பதில்லை. அதனால் அவருக்கு அறம் செய்ய உதவுவது இல்லை. ஏன்னா அது பெருமான் உதவித்தான் இவங்க செய்கிறாங்க, இவங்களா செய்யலை, பெருமான் உதவித்தான். அதை அப்போ யார் வந்து இருக்கும் எது இருந்தாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உதவுவார். நிறைய வந்த பிறகு செய்யலாம் அப்படின்னா அலை மோஞ்ச பிறகு குளிக்கலாம்னு நினைச்ச மாதிரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிறார். எனவே உளவரையால் செய்பவருக்கு ஆகும் திரு, பெற்ற அளவுக்கு ஏற்ப அவ்வப்போது அறம் செய்ய போகுதவனுக்கு அந்த அறம் செய்வதற்கு அந்த அறக்கடவுள் துணையாக நிற்பார் என்று மூதுரையிலே அம்மை சொல்கிறார். என்னையா? ஆமாம் ஆமாம். அதனால் மன்னார் சட்டி கரத்தேத்தி மரநாய் கவ்வும் காலினராய் அண்ணான் தேங்கி இருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா பன்னார் மொழியார் பாலடிசில் பைம்பொற்களத்தில் பரிந்து ஊட்ட உண்ணான் என்ற போது ஒருவருக்கு உதவாம் மாந்தர் இவர்தாமே என்று விவேக சிந்தாமணி சொல்லும். விவேக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா? வாங்கி வச்சிருக்க முடியல, வாங்கி அது வாங்குங்க, வாங்கி வைங்க, நல்லா இருக்கும். பிச்சை எடுக்கும் மண் சட்டியை கையில் ஏந்தி கொண்டு மரத்தால் ஆகிய கட்டையால் நாயை காலில் மாட்டிக்கொண்டு அண்ணாந்து பார்த்து கொண்டு ஏங்கிய முகத்தோடு இருப்பவரை நன்றாக அறிந்து கொண்டோம் அம்மம்மா. பன்னிசை மொழி பேசும் பாவையர் பாலுணர்வை தூய பால் கிண்ணத்தில் வைத்துக்கொண்டு ஊட்டிய போது ஒருவருக்கும் உதவாமல் தான் மட்டுமே உண்டவர்தான் இவர். அப்போது யார் வந்து ரொம்ப தரித்தினத்தில் பிச்சை எடுக்கானோ அவன் முற்பிறப்பில்
ஒருத்தருக்கும் கொடுக்காம சாப்பிட்டவன் அப்படிங்கிறார். விலங்குதான், அவன் தான் இந்த பிறப்பில் இப்படி சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு மரணாய் தவ்வும் காலினராய்கிறார். எனவே அன்னத்துக்கு ஏங்கி நிற்கிறான். இறப்பாரை அறிந்தோம் அறிந்தோம்ங்கிறார். அப்பமெல்லாம் இந்த மாதிரி பாவம் பிச்சை எடுக்கிறான்னா பெரும் பாவம் செஞ்சுருக்கணுங்கிறார். அப்போது அந்த பாவம் செய்தவருக்கு நாம் என்ன செய்யணும்? நாமக்கு அந்த ஒரு நிலை வராமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் என்று அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் விட இப்போ அது சிவஞானிக்கு ஆயிட்டாது பெரிய. ஆமாம், அந்த மாகேஸ்வரர்ங்கிறது சிவன் அடியார்கள். அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவன் வந்து கேட்டப்படவில்லை. இவங்க போய் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடணும். முதல்ல என்ன செய்யணும்? எதிர்கொள்ள. எனவே சாதகர்கள் நைட்டிகரை பரம்பொருள் என்றும் சாதகம் செய்வாங்களாம்லம்மா. சாதகர் யாரு? சாதகருங்கிறது அந்த நிர்வாண தீட்சையில 3 நிலை இருக்காரியா? ஆமாம், அதில் சாதகர் விலகுதா? ஆமாம், அந்த தீட்சையில் மந்ததர பக்குவம் இருக்கவங்க, நிர்வாண தீட்சையில் மந்ததர பக்குவம் இருக்கவங்களுக்கு பேர் சாதகர். விலகுதா? அதில் நைட்டிகர்னா யாரு? பிரம்மச்சாரி. அதில் பிரம்மச்சாரி அவங்க பரம்பொருள் என்றும் சன்னியாசியை தட்சிணாமூர்த்தி என்றும் வானப்பிரஸ்தனை ஒருத்திரன் என்றும் இல்வாழ்வானை மகேஸ்வரன் என்றும் தனி பேர் ஒவ்வொருத்தருக்கும். விலகுதான். ஏனையவரை பொதுவில் சிவம் என்று, மற்றவங்களை பொதுவாக சிவம்ங்கிறது. இவங்களுக்கு தனித்தனி பேர் வழிபடணும். நீ சீக்கிரம் எழுந்து எதிர்கொண்டு சிவபெருமானே வடிவு கொண்டு எழுந்தறி வந்தார் என்று கருதி அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு சிவாய என்று சொல்லி ஆசனத்தை கொடுத்து, உட்கார்றதுக்கு ஆசனத்தை கொடுத்து அதிலே அவர்களை இருத்தி முதல்ல பூஜை பண்ணி, இருக்கை அவங்களுக்கு இருக்கை எப்படி போடணும் இது முதல்ல அழைச்சிட்டு வரணும். போய் வீட்டில் இருக்கை ஆசாரியருக்கு சாணத்தால் மெழுகிய தானத்திலும், நல்ல சாணத்தால் மெழுகின தானத்தில் இருக்கை பலகையிலான இருக்கை போடணும். 4 கோடு மாவினால் இட்டு, மாவுனால 4 கோடு போட்டு அவர்களை கிழக்கு நோக்கி அமரச் செய்யணும். ஆச்சாரியரை கிழக்க பார்க்க அமர்த்தணும். அவர் இருக்கிற ஆசனத்தில் 4 கோடு போடணும். அப்புறம் சாதகரை அவருடைய தானம் இதே மாதிரி மெழுகின தானத்தில் பலகையில் 3 கோடு இட்டு சாதகரை அவரை வடக்கு நோக்கி இருக்கணும். சாதகரை வடக்கு நோக்கி இருக்கணும். அப்புறம் இந்த தானம் செய்பவர் மற்ற இது சாதகருங்கிறவ நிர்வாதீசவங்கிறவன் விசேட தீட்சை பெற்றவரை அவருடைய இருக்கையில் முறையை 2 கோடிட்டு சமைக்கு 1 கோடு போட்டு அதில் புத்திரர் விசேட தீட்சை பெற்றவர் மேற்கு நோக்கி
சமைக்கும் அதான் 2 பேருக்கும் மேட்ரு. இந்த ஆச்சாரியருக்கு கிழக்க, விளங்குதா? சாதகருக்கு வடக்க. ஆ இல்லை, இது அப்படித்தான் அதில் போடும். எனவே அவங்க மேற்கு நோக்கி இருக்க வச்சு இடக்கையை முழந்தாளில் ஊன்றி அமர்த்தணும். தெற்கு நோக்கி யாரையும் உட்கார வைக்கக்கூடாது. அந்த 3 திசையில் தான். அவங்க அந்த இடது கையை முழங்காலில் ஊனி இருக்கணும் சாப்பிடும்போது. வீராசனத்தில், சுகாசனத்தில் இருக்கலாம்டா, வீராசனத்தில் அமர்ந்து இருக்கணும். தெற்கு நோக்கி யாரையும் அமர்த்த கூடாது. அப்புறம் இருக்கை வச்ச பிறகு தட்சிணை, நம்மால் இயன்ற தட்சிணை, அது அற்பமாயினும் சரி அன்போடு அதை கொடுக்கணும். அவர்கள் போகும்போது அவர்களுக்கு பின்னால் ஒரு 16 அடி அவங்க கூடையே போய் அவங்களுக்கு வழியை காமித்து சுற்றத்தாரையும் உளப்படுத்துவதற்கு நாம் பெற்றோம் என பன்மையாளர் கூறினார். அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டுமில்லை, செய்கிறதுக்குமான ஒரு சுற்றத்தாருக்கும் இந்த பலன் கிடைச்சிது. அதனால் மெல்ல நடக்கணும். பைய நடந்து வந்தால் கூட தரையில் இருக்கக்கூடிய கிருமிகள் முதலியான ஜந்துக்கள் மறுக்கும் என்று நினைத்து மெல்ல அடியை வைத்து பின்னால் செல்லணும். 16 அடி கூட போய் பின்னால் பைய அடி வச்சு வரணும். அதிர நடக்கிறதுங்கிறது ஒரு காலம் கூடவே கூடாது. இரவிலே போசனம் பண்ணும்போது விளக்கு அவிழ்ந்தால் போசனம் பண்ணக்கூடாது. அன்னம் அங்கையிலே தொட்டு அந்த காயத்ரி திருத்த சொல்லி, காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த அன்னத்தை வலக்கையினாலே மூடி விளக்கேற்றி வரும் அளவும் அந்த காயத்ரியை விதிப்படி உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். விளங்குதா? சிவகாயத்திற்கு உரியர் அல்லாதவர் ஈசனை உள்கண்டி அஞ்செழுத்தை உரை சொல்லி கொண்டு இருக்கணும். சிவபெருமானை இதயத்திலே தியானித்து பஞ்சாக்கரத்தை ஜபித்து கொண்டு உட்கார்ந்திருக்கணும். அதிபாதகம் முதலிய பாதகங்களை செய்பவர்களுடைய அன்னம், அது எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, பாதகம் செய்தவர் வீட்டை போய் சாப்பிடக்கூடாது. விளங்குதா? மலடிகளுடைய அன்னம், இதெல்லாம் நிறைய பேருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இது அங்கே விதி சொல்லியிருக்குது. இது சாமானியருக்கு அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்க மனம் புண்படுமே அப்படின்னு நினைச்சா, அந்த கருத்து இருந்ததுன்னா எங்கே போய் சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் இல்லை. விளங்குதாம்மா? ஆமாம். அப்புறம் குற்றமுடையவர்கள் ஆதலால், ஏன்னா அந்த எண்ணம் கெட்டதாக இருந்தால் அவங்கக்கிட்ட சாப்பிட்ற சாப்பாடும் நமக்கு பலன் தான் கொடுக்கும். அதனால் அவைகளை அருமையாக தவத்தை உடையவர்கள் பூஜையாது உடைய கடவது என்று சொல்லியிருக்கு. அதிபாதகர்களான சிவநிந்தை செய்பவர்கள், திரவியங்களை கபவர்கள், புசிப்பவர்கள், கூலிக்கு பூசித்தல், குரு திரவியங்களை புசித்தல், சிவனடியார் நிந்தை செய்பவர்கள், வேத ஆகம நிந்தை செய்பவர்கள், இதெல்லாம் பாதகர்கள். இவங்கெல்லாம் பாதகம் செய்தவர். அதனால்
பஞ்சமா பாதகம் சொல்கிறோமா இல்லையா, அதை செய்தவங்க அவங்க சாப்பிடக்கூடாதுங்கிறது சிவ தர்மோத்தரத்தில் சொல்லியிருக்குது. மலடிகள் அப்படின்னா அது சென்ம மலடி, வடிமலடி, காம மலடி, மிருத மலடி என்று 4 வகையாக அவங்கள பிரிச்சிருக்காங்க. இவருள் பிள்ளை பெற்று சாப கொடுத்தவள் வடிமலடி. பிள்ளை பிறந்துட்டுது, ஆனால் அதையும் தங்கலை. இவளுடைய அன்னம் குற்றமுடையது அன்று, குற்றமுடையது கிடையாது. மலடிகள் காம மலடி, கன்னி மலடி, சூதிகா மலடி, மிருத மலடி, சன்ம மலடி என இத்தனை வகைகள் கூறுதலும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொப்பனங்கண்டு கற்பம் நசிக்க பெற்றவள். ஏதாவது ஒரு சொப்பனம் கண்டு கருக்கலைஞ்சிட்டுதுன்னா அவள் காம மலடி. பெற்ற ஆண் பிள்ளைகள் இறந்து போக பெண் பிள்ளைகளை எல்லாம் இருக்கப் பெறும் அவள் கன்னிகா மலடி. ஆண் பிள்ளைகள் தான் சேர்த்து, பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்ததுதான். 3 நாழிகை, 3 நாள், 3 மாதம், 3 வருடம் என்னும் இவைகளில் ஒன்றிலே கருப்பம் நசிக்கப் பெறுபவள் சூதிகா மலடி. பிறந்த பிள்ளைகள் எல்லாம் சாப கொடுப்பவள் மிருத மலடி. அப்புறம் ஒரு காலம் பிள்ளை பெறாதவள் அவள் சென்ம மலடி. என்னும் பிள்ளை பெறுமுன் கணவளை இழந்தவள் அன்னமும், பிள்ளை பெற்று கணவனை குறித்து விதமா விரதத்தை அனுஷ்டியாது அந்த கைமை நோன்பு அதை செய்யாது பலவும் கொண்டு விற்பவள் அன்னம். அதெல்லாம் உண்ணலாகாதுங்கிறாங்க. கிருதத்தர் ரகஸ்தர் ராத்திரியில 8 நாழிகைக்குள் மேலே புசித்தல் ஒழிய கடவர். 6 மணிக்கு அப்புறம் 8 மணி 8 நாழிகை, ராத்திரியில் 8 நாழிகை. விளங்குதா? என்னம்மா? அதாவது ராத்திரியில் 8 நாழிகைக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது கிரகஸ்தர்கள். ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட 9:30-10 மணிக்குள்ளேன்னு வைங்களேன். ஆமாம், அதுக்கு மேலே புசிக்கக்கூடாது. சிவபெருமானுடைய பாதத்திலே பூசை சூட்டாமல் புசிக்கும் அன்னம் அது மலமும் பிணமுமா. எனவே நித்திய அக்கினி காரியம் செய்த பின்னரே பலி கொடுக்க வேண்டும். நித்தியாக்கினி காரியமானது அடுப்பிலே செய்ய வேண்டும். இதற்கு பிரமாணம் அந்தர்பலி, விதானந்தம், சுல்யாம், ஆதித்தருத்திரம், சூரியாது என்ற வாக்கியமாகும். இதன் பொருள் அந்தர்பலி செய்த பின்னர் அடுப்பில் 3 ஆகுதிகளை கொடுக்க வேண்டும் என்பது. அது எவ்வாறு எனில், அடுப்பின் மத்தியிலே அக்கினிக்கு முதல் கிழக்கு திக்கு வரை, அக்கினி திக்கிலிருந்து ஆரம்பித்து கிழக்கு திக்கு வரை, அக்கினி திக்கு தெரியுங்களா? தெரியுங்களாம்மா? தெரியும். அது கிழக்கு வரைக்கும். ஆமாம், ஓங்காரத்துணம் இருதய பீஜத்தை சேர்த்து ஆக்னேய நமக, சோமாய நமக, சூரியாய நமக, பிரகஸ்பதியே நமக, பிரஜாபதியே நமக, சர்வயோப்பிய நமக, தேவயோப்பிய நமக, சர்வோப்பிய நமக, விஸ்வோப்பிய நமக, ஓம் காம் அக்னியே ஸ்வித்திய ஹிருதய நமக என்று இப்படி அந்த 8 திசையிலும் அக்னியிலிருந்து ஆரம்பித்து அரிசித்து சுவாகா சப்தத்தை இறுதியில் உள்ள 8 மந்திரங்கள், அதை மந்திரங்களாலும் அன்ன ஆகுதி செய்து பொறுத்து கொள்ளும் வண்ணம் பிரார்த்தித்து கொண்டு பின்னர்
விஜர்சனம் செய்தல் வேண்டும். அதன் பின்னர் அடுப்பிலே வலது கையிலே தர்மாய நமக பலிம் ததாமி என்றும், இடது கையில் அதர்மாய நமக பலிம் ததாமி என்றும், காஞ்சிகை முதலிய பாத்திரங்களில் அந்த பாத்திரங்களில் சதன பரிவர்த்தாய நமக பலிம் தாதாமி நமக என்றும், ரௌத்திர கோடீஸ்வராய நமக பலிம் தாதாமி நமக என்றும், உலக்கையிலே பலபத்திர பிரியாய நமக பிரகாரணையாய நமக பலிம் தாதாமி என்றும், அலகிடும் கருவியில் தூக்குறது வாறுகோல் அதில் மிருத்தியவே தேவ ஜோதிஷாய நமக பலிம் தாதாமி என்றும், படுக்கையின் தலைப்பக்கத்தில் சுகுமாயுதாய நமக பலிம் தாதாமி என்றும், வீட்டின் மத்தியில் தூணுக்கு கீழே கந்தாய நமக கிருகபதியே நமக பலிம் தாதாமி என்றும் சொல்லிக்கொண்டு இவ்வாறு வாஸ்தி பலி செய்ய வேண்டும். அங்கங்கே போடணும். பின்னர் அடுப்பை தியானம் செய்யும் முறை, அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுட்டு அடுப்பை தியானம் பண்ணணும். ஒரு கட்டளை தான். விளங்குதாம்மா? அப்போது அதுக்கு அந்த அக்கினிக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு. யாயரீராளும் ஜீவா வியானிகா வாக்ஷா வாழிகானா விதானா நானாத நமகன்னு. அப்போது இதில் தர்ம ரூபமான சரீரத்தையும் 2 கைகளையும் சமையல் தொழிலையும் வணங்கின முகத்தையும் சிற்ஸ்வரூபத்தையும் உடைய சுள்ளி தேவியை தியானிக்கிறேன். முதல்ல விறகுக்கு அதுக்கு தான் அந்த மந்திரம், சுள்ளி தேவியை தியானிக்கிறேன் என்பது. அதுக்கப்புறம் இங்கே சுள்ளிங்கிறது விறகு அடுப்பு 2ஐயும் குறிக்குங்கிறார். இனி பூசிக்க வேண்டியவை வருமாறு உப்பு பாத்திரத்தை, ஏனைய பொருள் வைக்கும் பாத்திரங்கள், முதல்ல உப்பு பாத்திரத்தை பூசிக்கணும். மற்ற பாத்திரங்களை உரல் வாறுகோல். உரல், இந்த வாறுகோல் சமையக்கட்டில் பயன்படுத்துகிற அந்த தொடப்பத்தை மற்ற இடத்துக்கு பயன்படுத்தக்கூடாதான், அதுக்கு மாத்திரம் தனியாக வச்சுருக்கணும். அதனால் அந்த உரல் வாறுகோல் அம்மி வறுக்கக்கூடிய சட்டி, அவ்வாறு வீட்டின் முக்கியமான வாயில்களில் கணஸ்பதி சரஸ்வதி என்னும் இவர்களையும், வாயிலின் கிளையில் லட்சுமியையும், வாயிலின் மத்தியில் பரமேஸ்வரரையும், வாயிலின் கீழ் இருக்கும் கட்டையில், இப்போ அந்த கட்டெல்லாம் கிடையாது, கட்டையில் ஆதார சக்தியையும், ஆமாம் அதை சங்கெல்லாம் பதிச்சு வைப்பாங்க. சரி, அதில் ஆதார சக்தி பூசையில் நாம் வைக்கிற மாதிரி அந்த ஆதார சக்தியையும், வீட்டின் மத்தியில் கந்தரையும், வீட்டின் பின் வாஸ்து நாயகரையும், படுக்கை மனையில் மன்மதனையும், கத்தியில் அதற்கு அதிஷ்டான தேவதையையும், ஆசனம் ஆவாகனம் என்னும் இவைகளாலே அதற்கு அதிஷ்டான தேவத்தையும், பிரகாசிக்கக்கூடிய தீபத்தையும், கந்தம் புஷ்பம் அர்ஷதை ஜலம் தீபம் தூபம் அன்னம் என்னும் இவைகளையும் கொண்டு கிரகஸ்தன் அரிசிக்க வேண்டும். இவ்வாறு அரிசித்தால் எல்லா சம்பத்துகளும் உண்டாகும். எல்லா தேவர்களுக்கும் ஒன்றாகவே பலியை கொடுக்கலாம். எவ்வாறு எனில், ஓம் காம் சர்வைஸ்மை கிரகோபஸ்கிராணாய நமக பலிம் ததாமி தததி பதிச்சப்பியாச நமக பலிம் தாதாமி என்று சொல்லிக்கொண்டு பலி கொடுக்கலாம். இந்த ஒரே மந்திரத்தை எல்லாத்துக்கும் சொல்லி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். இவ்வாறு
கிரகோபஸ்கரண தேவதை அது பலி செய்யும் முறையை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி முதல்ல எல்லாத்துக்கும் பலி கொடுக்கணும். இவ்வாறே காகங்களுக்கும் பலியிட வேண்டும். பலியிடும்போது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, வாயு, திக்கு இவைகளில் உள்ள அந்த ராச சம்பந்தமான எல்லா காகங்களும் என்னால் கொடுக்கப்பட்ட இந்த பிண்டத்தை கிரகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் வெளி அங்கணத்தில் கருமை, சித்திரம் ஆகிய வண்ணங்கள் கொண்ட 2 நாய்களுக்கும் பலியிட வேண்டும். நாய்க்கு அப்போது என்னால் கொடுக்கப்பட்ட இந்த பிண்டத்தை கிரகித்து கொண்டு என் பாவங்களை பட்சிக்கின்றவர்களாக பவிக்கட்டும் என்று தியானிக்க வேண்டும். அந்த நாய்களுக்கு போடுறது அவங்களெல்லாம் புசிக்கிறதா நினச்சிக்கிட்டு போடணுமா. அப்படி அதை போட்டு என்னுடைய பாவங்களை பட்சிக்கின்றவர்களாக பாவிக்கட்டும் என்று அங்கே தியானம் பண்ணிக்கணும். அடுப்பினும் உரலிலும் உடுக்கையிலும் அம்மியிலும் சொளவுன்னு இப்போ கிடையாதுல்ல, இருக்குதா? உடைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுளகு, அந்த திரு அலகு பெருக்குமாறு அது வலிய அறிவாமன அதனுடைய வாயிலினும் அவற்றிற்குரிய அதிதேவதைகளை நமோந்தமாக பூசித்து சுகாந்தகமாக சுவாகான்னு சொல்லி பலி இடணும். அப்புறம் அரைப்பிடி அன்னம் அள்ளி அந்த தலத்தில் நாகாதி பஞ்சவாயுக்களுக்கும், அது நாகாதி பஞ்சவாயு இது நாக கூர்ம கருகிற தேவத்தை தனஜயன்னு ஒருங்கே வைக்கணும். எவ்வாறன்றி தாண்டிக்காய் அளவு, ஒரு தாண்டிக்காய் அளவில் அன்னமாக அள்ளி நடுவிலையும் 4 கோணத்திலும் பஞ்சவாயுகளுக்கு தனித்தனியே பலிதல் சிறப்பு. அந்த பாத்திரத்தை ஈசான மந்திரத்தினாலே சுற்றி நாகாதி உரைத்து அதை 2 சிறுவிரலால் ஊற்றணும். சிறுவிரலில் ஆமாம். பல்லில் படாதே பலியிடுக. அதை பல்ல படாமல் அது மாகிசர் போய் செய்யணும். அப்போ செந்தடலில் ஒல்லை பிராணதிக்கிறது, பிராணாதிக்கு பிராணன் முதலிய அந்த ஞான வாயுகளுக்கு, இது கர்ம வாயுக்கு சொல்லுங்க. எனவே அந்த பிராணாதிக்கு ஆன்மாவினிடத்து பிராணனும், பூத யோனிகளிடத்து அபானனும், தேவர்களிடத்து உதானனும், பிதர்களிடத்து சமானனும், மானிடத்து வியானனும் விஷேடித்திருப்பதால் இந்த பஞ்சவாயுக்களுக்கும் பலியிடில் அந்த பஞ்சமகா யக்கியம் செய்தவாறு ஆகும் என்று அறிக. இந்த ஞானவாயு பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், இந்த 5 வாயு இருக்காரியா, இந்த 5 வாயுகளுக்கு ஆன்மாவுக்கு பிராணன், பூத யோனிகளுக்கு அபானன், தேவர்களுக்கு உதானன், பிதர்களுக்கு சமானன், மானிடருக்கு வியானன் அப்படின்னு 5 பேருக்கும் 5 யக்கியம் செய்ததாக ஆகிடும். இவற்றுள் இப்போ உள்ளி, வெள்ளுள்ளிங்கிறது பூண்டு, அத்தியும், செம்முருங்கை, வள்ளியும், பசலையும், கொவ்வையும், வெண்கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் ஆகாது. வில்வக்காயெல்லாம் ஒருத்தரும் வைக்க மாட்டான், அது கசப்பாக இருக்கும். வில்வம் பார்த்துருக்கீங்களா, கடுமையாக கசக்கும். அப்புறம் கொம்மடிக்காய், இது எதுக்கு, அதுதான் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது.
வாழணும் கேளுங்க முதல்ல. வாழணும் விளங்குதா? பாலில் உப்பு பற்றக்கூடாது. உப்பு முதல்ல வைக்கணும். எச்சி நெய்யும் அப்படித்தான். எச்சி படுறதுக்கு முன்னால், எச்சி படுத்தினதுக்கப்புறம் நெய்யை ஊற்றவே கூடாது. விளங்குதா? எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னால் நெய்யை ஊற்றிடணும். அந்த பாலில் உப்பு ஒரு காலம் படக்கூடாது. அப்போது அறியாமையினாலே பாலினோடு உப்பு கூடினும் உச்சிட்டத்து நெய் படினும். உச்சிட்டத்தினா அதை சாப்பிட்ட பிறகு, எச்சில் பட்ட பிறகு நெய் படினும். எச்சிலே நெய் வார்க்கப்பறினும். எச்சில் சாப்பிட்டதில் கொண்டு பார்த்தாலும் அந்த இருதய மந்திரத்தை 100 தடவை சொல்லணும். ராய்ச்சித்தம் இருதயாய நமகன்னு 100 தடவை சொல்லணும். புசித்த பின் அந்த குற்றம் போகும்படி இருதய மந்திரத்தை இது அந்த சமயத்தில் 100 தடவை சொல்லணும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு 100 தடவை செபிக்கணும். எதுக்கு? ஆமாம், இது மிச்சத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். என்ன கொஞ்சம் பாடத்தை பார்க்க வேண்டாமா? அன்னம், கறி, உப்பு, நெய் இதெல்லாம் உப்பெல்லாம் கைட்டு எடுத்து வைக்கவே கூடாது. இதெல்லாம் அகப்பையால் இடுக. ஊறுகாய் முதலியவற்றை கையினால் தானே பரிமாறுக. ஊறுகாய ஆமாம். ஒருவர் குடித்து மிகுந்த ஜலத்தை ஒருபோதும் அடுத்தவருக்கு கொடுக்கப்படாது. அதுவும் பூஜை செய்கிறவங்க அவங்களுக்குன்னு தனியாக தண்ணி வச்சுக்கிடணும். முக்கால் வயிற்றுக்கு மேற்பட போசனம் பண்ணக்கூடாது. அது பெரிய குற்றம். விளக்குதா? அப்புறம் பூனை, எலி, மூஷிகம், பல்லி, ஊர்க்குருவி என்னும் இவற்றுள் ஒன்றை பார்த்தா சாப்பிடும்போது இதை பார்த்தா அதனை ஓட்டி அதை விரட்டிட்டு திருநீட்டினாலும் ஜலத்தினாலும் அந்த உணவை சுத்தி செய்து புசிக்கணும். நாயும் பன்றியும் பிறவும் பாராத இடத்துல அமர்ந்து உண்ணணும். ஏனையவும் என்ற பொம்மையால் ஏனையவும் அப்படிங்கிறாரு. ஏனையவும் அப்படின்னு சொல்றதுனால கோழி, காகம், பருந்து, கழுகு முதலானவை. காகம் பார்க்கறதுனா யார் என்ன செய்ய முடியும்? அது வெளியிலிருந்து சாப்பிடக்கூடாது. வெளியிலிருந்து சாப்பிட்டா தான் கேட்கலாம். ஆமாம், அப்போ இதெல்லாம் பார்க்கணும். ஓமா ஆமாம், ஒவ்வொரு அதல்ல பூசகர்கள் அவங்க சாப்பிடுறது எல்லாம் மாகேஸ்வர பூஜை தான். அவங்க திறந்தானே சாப்பிட்றதெல்லாம் மாகேஸ்வர பூஜை தான் அவங்களுக்கு. அதனால உண்ட கறி, சோற்றை, அதை நாம் சாப்பிட்ட கறி சோற்றை சொரியும்படி கக்கு புசித்த அந்த அந்த இதெல்லாம் பார்த்துனதுன்னா அதை அந்த இதை கக்கணுங்கிறார். புசித்த போசனை சாலையினுள்ளே கை கழுவி சாப்பிட்ட இடத்துல அந்த சுத்தாம்பதனம் செய்தலை, கை கழுவுறது ஆசமனம், சுத்தாசமனம் செய்தலை நிஷித்தம் எனவே நினை. இது தப்பு. அதனால வாஷ்பேஷன் சமயக்கட்டை வைக்கக்கூடாதுங்க. அங்கே கை கழுவக்கூடாது. சாப்பிட்ட இடத்துல கையை கழுவக்கூடாது.
வச்சிருப்பியோ? எல்லா வீடும் இருக்கு. இப்ப அடியார்கள் சாப்பிட போடுறோம், அவங்கள வந்து அந்த இடத்துல வச்சு கை கத்து கொடுத்து கை பண்ணுறாங்க. அது கொடுக்கூடாது, கத்து கொடுக்கூடாது. அதனால நீங்க வாஷ் பேசின் வச்சு உலக சமையலுக்கு அதில் பயன்படுத்த பாத்திர கழுவு அதுக்கு வச்சுக்கோங்க. கை கழுவ கூடாது. சரி, அடியார்கள் வந்தா அதெல்லாம் வெளியில தான். அதான் அவர் வந்தா இவர் வந்தாலும் ஒருத்தருக்கு தனியா ஒரு லிஸ்ட் கேட்பாங்க கொடுக்கும். எனவே ஆமா, எனவே வீட்டுக்கு புறத்திலே போய் முன் வலக்கையை கழுவி கொண்டு, அப்போ ஈரன்கால் நீர் குறித்து வாமபுறத்தில் கொப்பளிக்கணும். இடது புறத்தில், வலது புறத்தில் கொப்பளிக்கப்படாது. 16 முறை தண்ணீர் வாயில் கொண்டு இடது புறத்திலே கொப்பளிக்க. ஒரு தடவை 16 தடவை விடிஞ்சிச்சு. அன்னம் அல்லாத சாப்பாடு இல்லாமல் பயறு பணியாரம் முதலிய பண்டங்களை புசித்தவர் எண்கால், அங்க ஈரன்கால், இதுல எண்கால் நன்னீரால் நயந்து கொப்பளிக்க. இடப்பால் பிதிர்களுக்கும், பிதிர்கள் இருக்காங்க, வலப்பால் தேவர்களும் இருப்பர். அதனால தேவர் இருக்க போக்கிறோம். ஆமாம், புசித்த பொழுது கைகால்களில் எச்சில் தெளித்த குற்றம் போகும்படி நினைத்து கையும் காலும் கழுவி, அப்படி நினைச்சுக்கணும். நமக்கு தெரியாத இடத்துல பட்டிருந்தாலும் இந்த நினப்புனால அதெல்லாம் கழுவுதம்னு கழுவி இருக்கு. கை கால்களை முழங்கை முழந்தாள் வரையும் கழுவிக்கொண்டு இங்கனம் சுத்தி செய்யப்பட்டு சிறந்த வலக்கை, அந்த வலக்கையை முட்டியாக்கி கீழ் நோக்கி பிடித்து அந்த பெருகுதல் ஒழுகு நீரும், ஆமாம், அதன் பெருவிரலில் நின்று விழுகின்ற சலத்தை பிரம்ம தீர்த்தம் முதலிய சகல தீர்த்தங்களும் சகல தேவைகளுக்கும் அதை இடையறாத இருக்கையால் சிறந்த வழக்கை என சிறப்பித்தார். அப்புறம் காலாக்கி நிறுத்தருடைய மந்திரத்தை சுவாகாந்தமாக நாவிலே பொருந்த உச்சரித்து வலக்கால் அங்குட்டத்தில் வெறுவிரல்ல அதை தனியே விடணும். இது ஆகாரத்தால் வந்த குற்றத்தை போக்கும் பரிகை என்னும் முத்திரையை வென்று அறி. அப்படி சுற்றி நாம இந்த அனுஷ்டானத்தில் செய்கிறோம்னா இல்லையா, அதே தான் செய்கிறது. இங்கனம் பரிகா முத்திரையை பண்ணி மையிலே திருநீர் சிறந்து அணிந்து அங்ககரன் யாசம் பண்ணி சகரீகரம் பண்ணி பரமசிவன் பாதம் தேசிகன் தாளும் உள் நினைத்து பெருமானுடைய திருவடி குருநாதருடைய திருவடியை நினைத்து அகோரத்தை 7 முறை உச்சரித்து வாக்கு புனித முறை தாம்பூலம் புசிக்கணும். விளங்குதா? தன்னுடனே ஒத்த சுத்த செய்வன் அந்த சமைத்த அன்னத்தானம் அந்த பரிசுத்தம் தன்னோடு ஒத்த சுத்த தரும்படி சமைத்த அன்னமும் பரிசுத்தம் சுத்த செய்வராவார். சுத்த செய்வர்னா நாம சொல்லக்கூடிய அந்த சங்கற்ப நிராகரணத்தில் வரக்கூடிய சுத்த செய்வர் இல்லை, இது திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய சுத்த செய்வர். உயர்ந்த வர்ணத்தார் சிவதீட்சை பெற்றோராய் சைவ ஆசாரம் உடையவர்கள் அவர்களை சுத்த செய்வர். மிச்சர செய்வரும் அசுத்த செய்வரும் உண்டு என அறிந்து கொள்க. இவங்க சுத்தம்னு சொன்னதுனால மற்ற 2 பேர் இருக்காங்க. அதனால சுத்த செய்வரும் அப்படிங்கிறதுனால அந்த உண்மையால் மற்ற 2 பேர் இருக்காங்கங்கிறத அறிந்து கொள்ளணும். இந்த பரமசிவனுக்கு அதனில் பாதி நிவேதிக்க
ஒருமையில் ஓடிட்ட லிங்கத்து உள் என்பது அதனில் பாதி சமைத்த அன்னத்தில் அதனில் பாதிங்கிறது நாம் சமைத்த அன்னத்தில் பாதியை இட்டலிங்கத்துக்கு பரமசிவனுக்கு தான் பூசிக்கும் இட்டலிங்கத்தில் எழுந்தருளிருக்கிற அந்த சிவபெருமான் அவனுக்கு உரிமையோடு நிவேதிக்க வேண்டும். பாதி சாப்பாடை சமைச்சதில் பெருமானுக்கு அதை நிவேதிக்கணும். மற்ற பாதியை மிச்ச பாதியை 2 கூறாக்கி பலி அங்கங்கே பலி போடுற மாதிரியா அது ஓமத்துக்கு 1 கூறும், தான் புசித்ததற்கு 1 கூறு, பலிக்கு பாதி. ஆமாம், பாதி. அப்போ 1/4 பகுதி சாப்பிட. முறைமையுறவே 2ஆம் சந்தி முடித்து உள்ளத்து இறைவனடி கண்டு எழுந்து, அதாவது முறைமை உறவே 2ஆம் சந்தி முடித்து விதிப்படி 2ஆம் சந்தி ஆகிய மத்தியான சந்தியை நிறைவேற்றி இறைவன் அடி உள்ளத்தில் கண்டுற்று எழுந்து சிவபெருமானுடைய திருவடியில் இடையேற்றிலே தியானித்து கழுவிய நீரிலும் கால் கரமும் வாயு மழகிய வெந்நீர் அணிந்து வாயும் கால் கை நீரினால் கழுவி வாயையும் கால் கையையும் தண்ணீராரை சுத்தி பண்ணி சுத்த ஆசமனம் செய்து கொண்டு அழகிய வெந்நீர் அணிந்து அதுக்கப்புறம் சுள்ளி உரல் உலக்கை அம்மி சுடவு அழகு அறிவாள் வாய்தல் பலிகள் செய்து இதுக்கெல்லாம் பலி இடணும். அடுப்பினும் உரலிலும் உலக்கையிலும் அம்மியிலும் சுளகிலும் திரு அலகிலும் வலிய அறிவாள் மனையிலும் வாயிலிலும் அவற்றுக்குரிய தேவதைகளை நமோந்தமாக பூசித்து சுவாகாந்தமாக பலியிடணும். அகத்தின் புறத்து விட்டு வீட்டின் புறத்திலே போய் வீட்டுக்கு வெளியில் போய் அதிதியர் தம்மை உளத்து உகப்போடு எதிர்கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் போய் அதிதிகளை எதிர்கொண்டு அழைத்து பரமசிவனும் பார்வதி அம்மையும் முருகக்கடவுளும் விஷ்ணுவும் பிரம்மாவும் தர்மதேவையும் ஆகிய சகலரும் கூடி ஒரு வடிவு கொண்டு அதிரூபமாய் வருதலால் அவர்கள் அப்படி நினைச்சு வருதலால் அவர்களை பூசித்தல் வேண்டும் என்று அறிக. இருத்திய ஆதனத்தில் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஆதனத்தில் இருத்தி அவருக்கு எட்டபடியே அன்னாதி அறுத்துக பூசை பண்ணி அவர்களுக்கு பிரீதி ஏற்படும்படி அன்னம் முதலியவற்றை ஊட்டுக. ஆரம் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பது ஓர் தன்மையால் நேர வந்தவர் ஆவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகுவித்து நின்று செப்புலத்து ஈரம் மென்மதுர பதம் பதிவு எய்த முன்னுரை செய்து. இப்போ அதாவது ஆரமும் எலும்பும் அணிந்த பெருமானது அன்பர்கள் என்ற ஒரே தன்மையிலே உட்கொண்டு கருதி கொண்டு அது காரணமாக வைத்து முன்னே வந்தவர்கள் அவர்கள் யாவராக இருந்தாலும் சரி உறுதியாக நிலைத்த பக்தி கூற வந்து எதிர்கொண்டு அழைத்து கைகுவித்து எதிரே வணக்கமாக நின்று அவர்களுக்கு கேட்குமாறு குளிர்ந்த அன்பான இனிய மொழிகளை அவர்கள் அன்பு கொள்ளுமாறு சொல்லி
அப்புறம் ஆரம்ங்கிறது ஆரமும் என்பும் என்ற அந்த உம்மைத்தொகை. ஆரம்பது மாலை. அந்த ஆரமாக எலும்பை அணிந்தவர். ஆமாம், சங்கார காலத்து இறந்து ஒழிந்த பிரம்ம விஷ்ணுக்கள் எலும்பு புனைந்த ஐயர் என்றது. அந்த எலும்புகளுடைய உடம்புடன் வாழ்ந்த பிரம்மன், விஷ்ணு முதலிய பெருந்தேவர் பலரும் இறந்து ஒழிந்த காலத்தும் தாம் நித்தியராய் உள்ள பெருமையுடையார் என்பது. அதான் ஐயர் பெருமை உடையார். பெருங்கடம் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் எருங்கடன் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடன் மீள நின்று எம்மியரை வீணை வாசிக்குமே என்பது. இது அப்பர் தேவாரம் இல்லையா? அங்கே கங்காளம் ஆமாக்கள் காலாந்திரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்தனன்கால் சாடலோ என்று அந்த திருவாக்குகளாலும் எலும்பும் கமாலமும் ஏந்தியவனாகில் அந்த எலும்பும் கபாலமும் மிற்றும் அண்ணாமே என்ற அந்த திருமந்திரத்தின்படி இவர் ஏந்தி புனைந்ததனால் அவை இட்டு போகாது நின்றன. நித்தராகிய இந்த ஐயரது அன்பர்களும் தாமும் நித்தராவர். தம்மை அடைந்தாரையும் நித்தராக்குவார்கள். ஆதலின் அன்பர் என்பதோர் தன்மையை நாடினார் என்பது குறிப்பு. இங்கே அன்பர் என்பதோர் தன்மையால் அந்த பெருநிறை ஏகாரத்தால் சொற்கது. எனவே அவர்களை சிவபெருமானே நினைச்சு அவருடைய வேடம், பாவனை, செயல் என்பதெல்லாம் அவராகவே கருதி தன்பு முன்பு நேராக அதை தாம் நேர்மை அடைய நேர்படுமாறு அதை சட்ட நேர்பட வந்திலாத சடுக்கனேங்கிறார். அதுபோல் யாவரினும் அப்படிங்கிற அந்த முற்றுமை யாவரினும், அது யாராக இருந்தாலும் அது யார் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிகள்லாம் இல்லாமல் அது நமக்கு பெரிய புராணத்திலே சொல்கிறாரா இல்லையா? அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு காலம் தாழ்த்ததுனால அந்த கையை வெட்டுறாரா இல்லையா? பக்தி முன்கூற தம்மிடத்திலே நிச்சயமாய் இயல்பாய் அமைந்த அடியார் பக்தி இங்கு முன்னை சிறப்பாய் கூர்ந்து அப்படின்னா மிகுந்து, பக்தி அவரை கண்டு மிகுந்து கருணை கூர்ந்து அன்பு கூர்ந்து என்பது போல இங்கே பக்தி கூர்ந்து வந்து எதிர்கொண்டு வந்து குவித்து நின்று அவங்களை கைகூப்புற முடியுமா மட்டுமில்லை, உளமும் அவரோட கூட நின்று அதை ஈரம் மென்பதம், ஈரமென் மதுரப்பதம். ஈரம்ங்கிறது அன்பு கலந்த மெல்லிய இனிய சொற்கள். மெல்லிசா சொல்லணும், இனிய சொற்களை சொல்லணும். என் சொல்லாம் ஈரம் அடை இப்படி என்று சொன்னது போல இங்கே அந்த திருக்குறளில் சொல்லியிருக்கு. இதற்கு இலக்கணம் கூறியிருக்கிறார். அன்போடு கலத்தல், அன்பினை வெளிப்படுத்தல் என்றார் பரிமேலழகர். எனவே பரிவையிட அன்பர்கள் தம்மிடத்தில் அவங்கள் கருணை வரும்படி முன்வுரை செய்த பின் அவர்களுக்கு முன்பு எதிர்கொண்டு கைவிழித்து நிற்றலும் முன் என்றலுமாம். வாக்கு எண்ணுரை முன் சொல்லிக்கொண்டே செல்ல அதனுடன் எதிர்கொள்ளுதலும் கைவி குளித்தலும் நிகழ்ந்தன. ஆயினும் அன்பர்கள் கண்ணுக்கு அந்த செயல்கள் முன்னர் தோன்றின. மொழிகள் பின்னர், அவங்க சொல்றதுக்கு முன்னால அவங்க தோற்றம் முன்னால தெரியுது, பின்னால அவங்க மொழி. காட்சி புலப்படுக்கும் ஒளி அலைகள் வேகத்தால் மிக்கனவும், செவி புலப்படுக்கும் ஓசை அலைகள் வேகத்தால் அவற்றின் மிக குறைந்தனவும். ஏன்னா ஒளி
ஒளின்னு ரெண்டு இருக்கா இல்லையா? சத்தங்கிறது பின்னால் வரும். ஒளி அதனால முதல்ல காட்சி முதல்ல நடக்குதான், அப்புறம் அவங்க சொன்ன உரை பின்னால் கேட்கணும். இதெல்லாம் அவ்வளோ வேறுபட்டா வருது. ஏமா இங்கெல்லாம் அப்படி வேறுபட்டாமல் வருது. பரம்பரையின் வந்து பரம்பரைன்னா என்ன? படிப்படியா கடலை போதம் கடற்கரையே போன்றுன்னு ஒத்துன்னு படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சோமா? எங்க படித்தோம்? என்னம்மா? 4ஆம் நூற்பா 8ஆம் நூற்பாவு 8ஆம் நூற்பாவுடைய 4ஆம் நூற்பாவில் அந்த கரணங்களை பற்றி சொல்லும் போது ஆகார உகாரம் அகங்காரம் பற்றி மகாரம் மனம் பகாதிபட்ச நாடகம் அது போதம் கடற்கரை ஒத்துன்னு சொல்கிறாரா இல்லையா? அதை சொல் பண்ணுறா என்னத்தையாவது சொல்கிறேன். மென்மதுர பரம் அந்த பதம் உரை செய்வதாவது. அவர் முன்னால மென் மதுர பதம்னு சொல்றது கூசி மொழிந்து அப்படின்னு சித்தியார்ல சொல்றாரா இல்லையா? கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே அப்படின்னு இருக்கா இல்லையா? என்னம்மா சித்தியார் 8ஆம் நூற்பாவில் சொல்வார். எனவே அந்த அன்பருக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அவ்வளவு அரிது அப்படிங்கிறது. இப்படி நமக்கு வாய்த்திருக்குங்கிறதுல ஒரு பெருமை இல்லையா? அடியார் அடியாருக்கு அடியன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போது பூசி மொழி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிடாம அடக்கத்தோடு சொல்லி அவரை உயர்த்தியும் தம்மை தாழ்த்தியும் கூறல். நாதன் அடியார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலில் சிறு தொண்டர் என திகழ்ந்தார் என்று அந்த சிறு தொண்டரை பற்றி பெரிய புராணத்தில் சொல்கிறாரா இல்லையா? நான் சிறிய தொண்டு செய்கிறேன்னு சொல்வாரா இல்லையா? அதான் நீதான் பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னு சாமி கேட்குறாரா இல்லையா? ஏன் அப்படி கேட்குறாரு? பெரிய தொண்டு அடியார் தொண்டு செய்கிறது, ஆனால் அந்த எளிய தொண்டுன்னு சொல்லிக்கிறது அப்படின்னு. எனவே பூதி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆகிடினும் நாதனார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று அதே இதில் சொல்கிறார். எனவே இந்த விபூதி அணிந்த அடியார்கள் முன்னாலே போட்டு அவர்களை போட்டு கூப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவன் ஆயினும் நாதனார் அடியார் கருணையினாலே பெருமானுடைய கருணையினால அருளி செய்வர் நான் என்று எனக்கு இந்த பெருமையை பிடிச்சிருக்கிறான்னு அது கொண்டு வந்து மனப்புகுந்து குலாபு பாதம் விளக்கி சொல்றாரா இல்லையா? மண்டு காதலினால் காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுபத்திரத்தினில் ஒப்பிலா அண்டநாயகன் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அழைத்துள்ளார் சொல்றாரா இல்லையா? எனவே அவர்களை தன்னுடைய மனைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்து புகுந்து புலவுகின்ற அவர்களது திருவடிகளை விளக்கி இல்லையா? எனவே அந்த புலவுகின்ற திருவடினா என்ன? குலாபு பாதம் விளக்கியங்கிறாரா இல்லையா? குலாபு பாதம்னா என்ன? குலாப்பத்துன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன? தாய் திருவாசகத்தில் அதான் அதை சொல்லிட்டாங்க. குலாப்பத்து எது இருக்குன்னா திருவாசகம். நல்ல வேலை ஞாபகம். ஏமா குலாப்பத்துன்னு ஆனது? நான் இப்பெல்லாம் பிரித்து பார்க்கேன். அந்த சமயத்தில் இதை அடப்பட விட மாட்டேங்குது. ஆமாம், அதுக்கு அகத்திய சூத்திரம் என்ன போட்டிருக்கு? என்னம்மா?
ஆமாம், குலாபு பாதம் அப்படின்னா மோட்ச சாதனம்னு அர்த்தம். மோட்ச சாதனம். மோட்ச சாதனமா நாம் எதை சொல்கிறோம்? ஞானத்தை. மோட்ச சாதனம் எதுமா சொல்லியிருக்கோம்? ஞானம் தானே. அவருடைய திருவடியை அப்படி நினைக்கணுமா? அதான் புரியுதா? அதனால அந்த குலாப்பத்து, குலாத்தில்லை சொல்கிறோமா இல்லையா, மோட்ச சாதனமான தில்லை அப்படின்னு அர்த்தம். தில்லைங்கிறது முத்தி கொடுக்க தலமா இல்லையா, அதனால அது குலாத்தில்லை. அம்பலத்தை கண்டேனே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படின்னா அர்த்தம். அது பாதம் விளக்கி. பாதம் விளக்குதல்ங்கிறது என்னது? அடியாருடைய பாதம் விளக்குறது பாத்தியம். பாதம் விளக்குறது பாத்தியம். அர்க்கியம் ஆசனம். அர்க்கியம் ஆசமனம், அர்ச்சனை முதலியன வழிபாட்டின் அங்கங்கள் இல்லையா? அதனால சிவபூசிக்கு அந்த அடியாரை அதை சிவம்னு கருதி சிவலிங்கத்துக்கு என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அவருக்கு செய்யணும். எனவே அடியார் பூஜை ஆகிய மாகேஸ்வர பூஜை அதான் பூஜை. எனவே இவை சோடச உபசாரம் சொல்கிற மாதிரியா அது. எனவே அடியாருக்கு அமுதளிக்கும் பூசையில் பாதம் விளக்குவதும் நேரி. அது காரணமாக பெற்ற பேரும் திரு பெண்ணாகடத்து கலிக்கம்ப நாயனார். சரிதத்தில் போய் படிச்சுக்கங்க. ஆமாம், கரிக்கம்பர் இருக்கார்லம்மா. கரிக்கம்பர்னா என்ன? ஏம்மா கலிக்கம்பர்னா என்னம்மா? ஏம்மா கலிக்கம்ப நாயனார் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? கலிக்கம்பர்னா என்னது? என்னம்மா கலினா என்னது? முதல்ல கற்றாங்கெரியோம்பி கலியை வராமே. கலிங்கிறது என்னது? கலிங்கிறது ஆணவ மலத்துக்கு ஒரு பேரு. கலிக்கம்பர்னா அந்த ஆணவத்தை வென்றவர். எனவே மண்டு காதலின் நூல்களில விதிப்படி இயற்றுவது என்ற மட்டில் அமைந்து விடாது. மண்டு காதலின் இது ஏன் சொல்றாரு மண்டு காதலின்னு? ஏன்னா அந்த உண்மை விளக்கம் நடத்துனீங்களா? முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சாத? அதில் அப்பா இந்த முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாரே செப்பக்கே ஒப்புயில் குருலிங்க வேடம் என கூறில் போய் கொண்டார் கறி கொண்டின் எல்லார்கள் கான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அது சொல்லி முடிச்சுட்டு அடுத்த பாட்டு என்ன சொல்றாரு? கற்றாவின் வசம் போல கருந்து கரிந்தே உருகி உற்றாசலிங்க உயிர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் மொழி மதத்தை மோதிக்கும் பத்தி தண்டி நின்றுடுவர் பார். என்னத்தை பாரு? என்னத்தை பார்க்க சொல்றாரு? ஏமா முதல்ல அந்த பாட்டை சொல்லிட்டு இந்த பாட்டை எதுக்கு சொல்றாரு? சொல்லுங்கம்மா. ஓ சார் நீங்க சொல்லுங்க. ஏமா அந்த முக்தி நிலைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு இல்லையா? அது நாம் அந்த நெட்டையிலிருந்து பிறண்டாலும் பிறலாற்றாலும் அதை செய்து கொண்டு இருக்கணும். நாம் உள்ளத்தில் பிறளாமல் இருக்கிறது அப்படின்னா நம்ம உள்ளத்தில் பெருமான் பூசை நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் இப்படிலாம் சொல்லியிருக்காரா இல்லையா? மன்றாடும் மலர்பாதம் மறவாமை குன்றாமை. அந்த அபிஷேகம் சதா நடந்து கொண்டே இருக்குது அந்த நிலையில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க இதையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதையும்
நெட்டை கூடிட்டாங்க, அசையாமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. சவிகற்ப நெட்டையில் இருந்தால் இதை செய்யணும். நிர்விகற்ப நெட்டைக்கு போயாச்சுன்னா செய்ய வேண்டாம். விளக்குதாமா? நெட்டையில் 2 விதம் இருக்கு. சரிவைப்ப நெட்டை அது குறைஞ்சது. உலகத்தில் சவிகற்ப அறிவுங்கிறது தெளிவு. நிர்விகற்பம்னா பொது இல்லையாம்மா? இதில் நிர்விகற்பம்ங்கிறது தெளிவு, சவிகற்பம்ங்கிறது தெளிவின்மை. ஏன் அப்படி? அது அப்படித்தான், எல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறது தான். காளி சொல்லுங்க, படுத்து தூங்கிட்டாங்களா? என்ன செய்யறாங்க? ஏமா என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கங்க அப்பப்போ. ஆமா, அவங்க தானே உங்களுக்கு பின்னால இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஏன் சதிகற்பம்ங்கிறது தெளிவில்லைங்கிறோம்? ஏன் அப்படி மாற்றி சொல்றோம்? என்னம்மா? ஏன் சபிகற்பம்னாமா? சபிகற்பம் வந்து விகற்பமாக பிரித்து பார்க்கறது தானே. அதைத்தான் 9ஆம் நூற்பாவில் திருபிடிங்கிறாரு. அது தெளிவில்லைங்கிறாரு. விளங்குதா? ஏன்னா உள்ளபடியே அவனோ அவனுடைய அறிவோ நம்மை விட்டு வேறாக நிற்பது இல்லை. வேறு நில்லாத இறைவனை வேறாக பார்ப்பது என்பது குற்றம். அதனால ஆமா, உலகம் நமக்கு வேறானது. அதை நாம ஒன்னா பார்த்தோம்னா அது குற்றம். வேறான உலகத்தை வேறாத்தான் பார்க்கணும், அப்பதான் தெளிவு. இறைவனை வேற அதே மாதிரி பார்த்து வளைச்சால் அதை எப்படி நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமா. அதனால முக்தியில நிர்விகற்ப நிட்டை தான் கூடுனது. வேங்குதா? எனவே அங்க விகற்பம்னா ஆராய்ச்சி. விகற்பம்னா என்னது? ஆராய்ச்சி தானே. இந்த ஆராய்ச்சியே இருக்கப்படாது. அப்படி சொல்றாரு. அப்புறம் இந்த இதெல்லாம் செய்யணுங்கிறாரு. கலைஞ்சாலும் கலையாட்டாலும் இந்த வழிபாட அதான 12ஆம் நூற்பாவில் சூத்திரத்தில் அதை இயல்பு வாக்கியத்தில் சொல்றாரா இல்லையா? 12ஆம் நூற்பா என்னதுமா? தொழும் அப்படின்னு சொல்லணும். தொழும் அப்படின்னா இயல்பு, தொழுவார்கள். அவர்களுக்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க இயல்பாகவே செய்து கொண்டிருப்பார்கள் என்பது விளக்குதா? ஆமா. அதனால அவர்கள் இதை செய்யும் போது கடனேன்னு செய்யப்படாது. குருவை பார்த்தா வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரி, ஒரு கும்பிட போட்டு வைப்போம். இந்த மனுஷன் இங்கே எதுக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு கும்பிடு போடுவேன். வருவோமா ஐயா? அப்படிதான் உண்மையை சொல்றாங்க. அப்படித்தான் செய்யறோம், அப்படித்தான் செய்யறோம். ஆமா. அதனால இதை மாதிரி ஒப்புயல், குரு, லிங்கம், வேடம், அடியார்கள் இவங்களெல்லாம் கடமையேன்னு கும்பிடக்கூடாது. கடமையேன்னு கும்பிடக்கூடாது. காதலினால கும்பிடணும். மண்டு காதல் உங்ககிட்ட அன்பு பெருகி அதனால வழிபடணும். வெறும் சடங்கா அப்ப செஞ்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை பார்த்து கும்பிடுதோம் இல்லையா? நம்ம சடங்கு மாதிரி செஞ்சு ஆசையோடு அன்போடு கும்பிடணும். அதான் மண்டு காதலின்கிறார். அப்போ
உண்டி நாலு விதத்திலும் 6 சுவை திறத்திலும் இயன்ற உண்டி. அப்போ உண்டி நாம உட்கொள்ளும் வகைக்கு தகுந்தவாறு 4 வகையாக பிரிக்கப்படும் இல்லையா? அது எதெல்லாம்? உண்பன, முதல்ல அதை சொல்லுங்கய்யா. உண்பன, தின்பன, உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன. இது 5ஆகவும் சொல்லியிருக்கோம். இதுல 6 சுவைங்கிறது கைப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு என்று அது மருத்துவ நூல் முறைப்படி உடற்கூற்றின் பற்பல தாதுக்களின் சத்துக்களுக்கும் பல்வேறு வகை சுவைகள் வேண்டப்படுது. ஒவ்வொரு இதுவும் தேவை. துவர்ப்பு அப்படின்னா அது இருதய சுவரெல்லாம் பலப்படுத்துதுன்னா, அது அந்த காலத்தில் பாக்கு கழுவி சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை பாக்கு போடும். இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போது அந்த துவர்ப்பு இருக்கக்கூடியது வாழைக்காயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த துவர்ப்பு இருக்கும். நாம் அவிச்சு வறுத்து காத்து அதெல்லாம் செஞ்சாச்சுன்னா அதெல்லாம் துவர்ப்பெல்லாம் போயிடும். அப்போது நம்ம இதயமெல்லாம் சுவர்களெல்லாம் எங்கே என்னத்தை செய்ய அதெல்லாம் வேணுங்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு இதுவும் உடம்புல ஒவ்வொரு இதை வலுப்படுத்துறதா இருந்துருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து என்னைக்கு சாப்பிட்றேன். அப்படி பார்த்து சாப்பிட்டோம்னா சாவாமே இருக்க போகிறோம் இல்லையாம்மா? ஆமாம். இதில் போட்டு மண்டையை உடைக்கிறதுக்கு பெருமான கும்பிட்டு இருந்தா என்ன செய்யணும்? எல்லாம் அவன் ஆட்டினபடி தான் நடக்கு. நம்ம நினச்சபடி ஒன்றை செஞ்சிட முடியுமா? ஒரு நாளையும் செய்ய முடியாது. ஒப்பிலா நாயக அதுல தான் கவனம் பூரா இருக்கு. அம்மா அப்படி இருந்து சொல்லிட்டு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, பாடத்திலேயே சொல்லியிருக்கேன். அந்த பாட்டு வர்றதில்ல அந்த 5 அதாவது இந்த தின்பனைன்னானது உண்பனை, தின்பனை. உண்பனைன்னானதுமா உண்ணுதல்ங்கிறது லேசாக கடித்து சாப்பிட்றது அது தின்பனை. விளங்குதாம்மா? அசை போட்டு சாப்பிட்றது உண்பனை, கடித்து சாப்பிட்றது தின்பனை. இது நக்கு அதுங்கிறது பாயசம் இந்த மாதிரி. இது பருகுதல்ங்கிறது அப்போ அந்த மாதிரி இது. அப்புறம் இதோட என்ன அடிஷனலாக சேர்க்கறதுங்கிறதுனா, இந்த பருகுதல் அப்படிங்கிறது பானங்கள் இருக்கா இல்லையா, ஆர்த்தல் அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அதை குடிக்கிறதுலே 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. குடிக்கிறத 2 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. தண்ணி சாப்பிட்றது வேற, பானங்கள் சாப்பிட்றது அது சுவைக்கு சாப்பிட்றது, இது வெறுமனை வருகிறதுன்னு அப்படின்னு 2ஆக பிரித்து இதை 5 ஆக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஆசை போடுறதுனால அந்த அன்னம் கூழாகி செரிமானம் ஈராது அப்படிங்கிறது. ஆசை போடுறதுனால எந்தெந்த நரம்புகள்லாம் வேலை செய்யுதுன்னு அது வேற, அது எக்ஸசைஸ் மாதிரி. கடிக்கிறதுனால என்ன, அதனால அந்த இயல்பான பல்லோடு செஞ்சாதான் அந்த பலன்லாம். பல் கட்டிட்டா அது கிடையாதுங்காங்க.
போச்சு அப்படிங்காங்க. நக்குதல்ங்கிறது அப்புறம் பருகிறது. இதில் மருத்துவ நூலில் அதை பற்றியெல்லாம் உடல் கூரை பற்றி சொல்லியிருக்கு. ஒப்பிலா நாயகர் தொண்டர். ஒப்பிலா நாயகர்னா என்ன? அது தெரியுதுமா? அது அந்த ஒன்னாம் நூற்பா கடைசி பாட்டு என்ன பாட்டு? பார்க்காம சொல்லுங்க சாமி, சொல்ல மாட்டியா? ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதா ஒன்றாலா ஈரே முதல் அது ஈரலா ஒன்று பலவாறு தொழும்பாகும் ஒன்று அப்படின்னு இருக்காளே. அப்போ அந்த ஒன்றலா ஒன்றுன்னு சொல்றாரா இல்லையா? ஒன்றும் இவனுக்கு ஒப்பாகாது, வேற எதுவுமே அவனுக்கு ஒப்பு இல்லை. அதுதான் உயர்ந்த பொருள். ஒப்பில்லாத பொருள் தான் உயர்ந்த பொருள் என்பது. அப்போ அவனுக்கும் ஒப்பில்லை, அதே போல நாயகர் தொண்டருக்கும் ஒப்பில்லை. அவனுக்கு ஒப்பில்லாதபடி அவருடைய தொண்டருக்கு ஒப்பில்லை என்று ஒப்பிலா தொண்டர், ஒப்பிலா அண்டரவர், இவர் ஒப்பிலா தொண்டர். அதனால அவங்க கிட்ட ஒப்பிலா இச்சை என்ன வரணுமா? ஒப்பிலா இச்சை என்று கூட்டி உரைத்துக் கொள்கின்றார். அதாவது இத மாதிரி அன்புன்னு சொல்லக்கூடாது. அது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை இல்லையா? அந்த அன்புக்கு ஒப்ப இல்லை, அவனுடைய அன்பு தான் ஒப்பில்லாத அன்பு. அவர் சொல்றாருல. அப்போ மணிவாசகர் என்ன சொல்றாருன்னா, பெருமானை வழிபடும் போது அந்த அன்புக்கு ஒப்பில்லாததான் இருக்கணும். இந்த அன்பு எதையோடும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏம்மா இதனுடைய சொல்றதுல தாற்பயத்தை தெரிஞ்சுக்கணும், வெறும் சொல்ல பார்த்துக்கிட்டு போகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிக்க உட்கார்ந்து ஏமா இந்த விபூதியை தூக்கி வச்சுங்க, நான் அதை கீழே கழுவுன்றப்ப அதுன்னு கீழே வச்சா அதை தூக்கி மேலே வச்சு வச்சுறமா நல்ல வேலை செய்யறாங்க. சொல்லுங்க. எல்லாமே அப்போ அந்த ஒப்பில்லாத அன்பு அப்படின்னா, நாம அன்பு பல பொருளிடத்துல வைக்கிறோமா இல்லையா? அந்த அன்பு மாதிரி இருக்கக்கூடாது. இது தலை அன்பு. இது என்ன சொல்றாரு? தலை அன்பு. இது மற்ற பொருள்ல வைக்கிற மாதிரி இந்த அன்பு இருக்கக்கூடாதுங்கிறார். விளங்குதா? அப்போ மற்ற பொருளெல்லாம் இவர் முன்னால யாவையும் சூனியம்னு சொல்றத இப்படி சொல்றாரு. அவர் முன்னால எல்லாம் எப்படி இருக்கணும்? சூனியம், நத்திங் அப்படின்னு நினைக்கணும். விளங்குதா? அப்பேற்பட்ட ஒரு அன்பு. அதுதான் நமக்கு அந்த இதெல்லாம் சொல்றாரா இல்லையா? அந்த பெரிய புராணத்தில் இந்த 11ஆம் நூற்பாவில் அயரா அன்பின் அரண்களல் செலும் அப்படிங்கிறார் இல்லையா? அந்த அயராமையை செய்வது எது? அயராமையை செய்தது எதுமா? அயராமையை செய்வது அறிவு, பரமான்மகம். அந்த அயராம அந்த அறிவு, அவனுடைய உபகாரத்தை அயராமை, அது அயராம இருந்ததனால அயராத அன்பினால், அயராத அறிவினால் அயராத அன்பு, அயராத அறிவினால அயராத அன்பு. அதனால அந்த இடையறாத இன்பம், இடையறாத இன்பம் வருது.
அதனால அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அங்கே இதில் பெரிய புராணத்தில் அவனுடைய வடிவெல்லாம் என்பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் எமை அறியும், அவனுடைய அறிவெல்லாம் எம்மை மாத்திரமே அறியுது, வேற எந்த பொருளையும் நினைக்கல. அதனால அறிவு அப்படி இருக்குது. அதனால உடம்பு என்ன ஆயிடுதான், அவனுடைய வடிவமும் வடிவெல்லாம் என்பக்கல் அன்பு. ஏன்னா அவருடைய அறிவெல்லாம் அவரையே அறிந்ததுனால அன்பெல்லாம். அப்போ உடம்பு அன்புங்கிறார் உடம்ப. அறிவு என்ன சொல்றாரு ஐயா, அறிவு என்ன சொல்றாரு, யமைய அறிவு சிவம், அன்ப அம்மை உடம்பு, அம்மை உடம்பாகவும் அப்பன் அறிவாகவும் நிற்கிறாங்கிறார். அம்மையப்பரா நிற்கிறாருங்க. விளங்குதாம்மா? அவனுடைய அறிவெல்லாம் எமை அறியும் அறிவுங்கிறது, அவனுடைய அறிவு சிவமாயிட்டு தான். அதனால ஒரு உடம்பு பூஜையில் அப்படித்தானே சொல்றோம், திருவருளே சரீரம் இல்லையா? அதனால அது அன்பு, சரீரம் அன்பா இருக்கு, வடிவெல்லாம் என்பக்கல் அன்பு இல்லையா? அப்போ அது ரெண்டும் இருந்தா இவன் என்ன செய்வான், செய்வோர் செய்தி பயன் விளைச்சு நிற்கணுமா இல்லையா? அதனால என்ன செய்யறான், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு இன்பம் தான், இணையானவன். எனவே அறிவு, இச்சை, செயல் மூணு சொல்லிட்டாரா இல்லையா? இதுதான் இந்த 11ஆம் நூற்பாவை அப்படியே அந்த கண்ணப்பர் இதில் வச்சு சொல்றாரு. விளங்குதா? எனவே அதான் ஒப்பில்லா அந்த அன்பு, பெருமானுக்கு வைக்கிற அந்த அன்பு வேற எதோடு ஒப்பதா இருக்கக்கூடாது. அப்போ வீட்டை தாய் தந்தையர் மனைவி மக்கள் இவங்க மேலே வைக்கிற அன்பு மாதிரின்னு இருக்கக்கூடாது. இவன் மேலே அன்பு வந்தாச்சுன்னா மற்றத எல்லாத்தையும் அந்த அன்பு வேற யாரு கூடயும் பங்கு போடுறதில்லை, இவனுக்கு மட்டுமே. அதைத்தான் நமக்கு பண்டார சாத்திரங்கள்ல உயிர் தந்தை மீது பற்று வைத்தவனுக்கு உடல் தீந்த மீது பற்று வருமோ, வரக்கூடாதுங்கிறார். அப்போ அவங்க மேல பற்று வரக்கூடாதா சார்? அவங்களெல்லாம் அனாதையா விட்டுறவா? என்னமா இல்லை, அவர்களையே சிவமா பார்க்கணும். அவர்கள் செய்கிற பணியை எப்படி செய்யணும், சிவமா பார்த்து அந்த பணியை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அவரை நம்ம பெத்த அப்பா அப்படின்னு நினைக்கப்படாது, உயிர் தந்தைன்னு அவங்க நினைச்சு அந்த பணி வழியை செஞ்சால் அது சிவபுண்ணியமாயிடும். உடல் தந்தை நினைச்சா பசு புண்ணியமாயிடும். விளங்குதா? அதான் அன்னவரே என் கணவர் ஆவார் அப்படின்னா என்ன? என்னம்மா என்னம்மா? ஏன்னா ஆமா, அதாவது பெருமானுக்கு தவிர என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க அப்படின்னு முதல்ல சொன்னாங்களா இல்லையா? எங்க சொன்னாங்க? ஆமா, அது 19 சொன்னதில்லை, இது 9. அப்போ அங்க 9 சொன்னதை 19 திருப்பி சொல்றது. முதல்ல சொன்னது 9 சொல்லணும். விளங்குதா? அப்போ அவரு அப்போ உனக்கல்லாது எப்படியும் செய்யறேன்னு சொன்னோம்னா, அப்போ இவருக்கு போய் பணி செஞ்சா சொன்னதை வெறும் வாய்ச்சொல் தான், அதுபடி நிக்கலன்னு ஆயிருமா இல்லையா? அதனால நான் சொன்ன சொல்லு காப்பாத்துறதுக்காக எனக்கு உன் அடியவரே கணவராக்கு, அவருக்கு செஞ்சா உனக்கு செஞ்ச மாதிரி ஆயிரும்னு கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்கல்லம்மா. அப்படித்தான் தாய் தந்தையர அப்படி நினைச்சு செய்யணுங்கிறது. எனவே ஈரமென் மதுர பதம் பரிவெய்த முன் உரை செய்த பின். எனவே அந்த மாகேஸ்வர பூஜையில்
அந்த இந்த பாட்டை நாம் சொல்கிறோம், இந்த பாட்டை நாம் சொல்கிறோம். எனவே அவர்களை, அந்த அடியார்களை மாகேஸ்வரர்கள், மாகேஸ்வரன் நாம் யாருன்னு பார்த்தோம்? ஏமா மாகேஸ்வரன்னா யாருன்னு பார்த்தோம்? நீங்கள் ஒன்றும் சொன்னதை கேட்காம இருந்துச்சு கடைசியில் என்னத்தையாது சொல்றீங்க. என்னன்னு முதல்ல சொன்னோமா? முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னோம்? யார் யாரை எப்படியெல்லாம் நினைக்கணும் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அப்போ மாகேஸ்வரனுங்கிறது கிரகஸ்தர், எல்லாத்தையும் மறந்து வடக்கு பார்க்க அவரை வடக்க பார்க்க இங்கே இருந்தாங்க. ஏம்மா அந்த சாதகர், அதில் நைட்டிகர் இல்லையா? நைட்டிகர்னா யாரு? நைட்டிகர் பிரம்மச்சாரி இல்லையா? அவனை பரம்பொருள்னே நினைக்கணும். சன்னியாசிகளை தட்சிணாமூர்த்தின்னு நினைக்கணும். வனப்பிரசம் போயிருப்பாங்களா இல்லையா? அவங்கள ருத்ரன்னு நினைக்கணும். இவங்களை மகேஸ்வரன்னு நினைக்கணும் இல்வாழ்வாரை. மற்ற இவங்களை பொதுவாக சிவம்னு நினைக்கணும். பொதுவாக சிவம் இவங்களெல்லாம் குறிப்பிட்டு என்னாருன்னு நினச்சி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல அப்படித்தானே சொல்லி ஆரம்பித்தோம். என்னம்மா? ஆமாம், இந்த அம்மா ஒழுங்காக கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லுவாங்க. எழுதுனா அதனால நீங்கள் சொல்லலை. எனவே இப்படி அந்த அடியார்களை மாகேஸ்வரராக கருதி கொண்டு, மாகேஸ்வரராக கருதி கொண்டு, அது யாருங்க மாகேஸ்வரராக கருதிங்கிறது பொதுவாக சொல்லியிருக்கு. ஆனால் சிறப்பாக யார் யாரை எப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்கு. அப்படி கருதி தான் அப்போ சிவபெருமான் வாராரு. அவர் வரும்போதே சொல்கிறார் இல்லையா, நான் உத்தராபதியோம். என்ன சொல்கிறாரு? நான் உத்தராபதியோம் அப்படின்னா என்ன? உத்தராபதியம்னா வடக்கு. எனவே நான் பெருமான் வந்திருக்கிறேன்னு அர்த்தம். கையிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த இதில் யார் யாருக்கு என்ன திக்கலெல்லாம் சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் வச்சு இவங்களை அந்த ஈரமென் மதுரப்பதம், ஈரம்ங்கிறது அன்பு, மென்ங்கிறது அந்த குரல் எப்படி இருக்கணுமா? மென்மையான குரலில் இருக்கணும். அவன் கூப்பிடும்போதே திடுக்குன்னு பயங்கரப்படாது. அப்படி மென்மையான, அதில் இனிமையான சொல் வேற இருக்கணும். இனிமையான சொல் அந்த சாப்பாட்டில் மட்டும் இல்லை, நாம் சொல்கிற சொல்லிலேயே நம்முடைய அன்பு கலந்திருக்கணுங்கிறார். மென்பதம் பரிவு எய்த முன் உரை செய்த பின். எனவே திறத்தனை இப்படி பல திறத்திலையும் அவருடைய அன்பு பல விதத்தில் இருக்கிறதுனால அந்த உணவும் அவருடைய அன்பு எப்படி பல விதத்தில் இருக்கோ அப்படி பல விதமாக தொண்டையில் மேலே இச்சையினால. அப்போது அந்த புத்திரர் சமயிகள் இவங்கெல்லாம் எங்கே பார்க்க உட்கார சொல்லியிருந்தது? ஏம்மா அவங்களெல்லாம் எங்கே பார்க்க உட்கார சொல்லிச்சு? எங்கே பார்க்காம உட்கார சொல்லிச்சு? சமையல் ரெண்டு பேரும். வடக்கு பார்க்க இருக்கிறது யாரு? கிழக்கு பார்க்க இருக்கவர் ஆச்சாரியா. இங்க
வடக்க பார்க்க இருக்கிறவர் யாரு? ஆச்சாரியர் தான் கிழக்கு. கிழக்கு. இங்க வடக்கு இருக்கிறவங்க யாரு? அது இந்த ஞான தீட்சை பெற்றவங்க. அவங்கள வடக்க பார்க்க உட்கார வைக்கிறது. விஷேட சமயங்கள் அவங்க மேற்கு பார்க்க, தெற்க பார்க்க வைக்கப்படாதுன்னு சொல்லினாச்சு. விளங்குதா? அதனால இந்த புத்திரர் சமயிகள் மேற்கு தூக்கி நோக்கி இருக்கிறார். தெற்கு நோக்கி அருந்தல் ஆகாது. சமயம் மேற்குல இருக்கலாம். என்னம்மா? சமயம் மேற்குல இருக்கலாம். ஆமா. தெற்கு மட்டும் அதுல இவங்களெல்லாம் போக மற்றவங்க இதுல அடங்காதவங்க இருக்காங்க. இதுல அடங்காதவங்க இருக்காங்க. அவங்கள இல்லையா தீட்சையே வாங்கல. பொதுவா மேற்கு உட்கார வச்சுக்கலாம். அவங்களெல்லாம் என்ன செய்ய? அப்படின்னா எல்லாத்தையும் மற்றவங்களெல்லாம் பொதுவில் கிழக்க பார்க்க வைங்க. கிழக்கவா? கிழக்க பார்க்க உட்கார வைங்க. பொதுவாக வச்சுருக்கும். இவங்களை சிறப்பாக வைக்கணும். இவங்க என்ன தீட்சை எடுத்தாலும் தெரியாது. என்ன தீட்சை எடுத்திருக்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு வைக்கப்படாது. கேட்டா தப்பு. தெரிஞ்சா வைக்கணும். தெரியலைன்னா விசாரணை பண்ணி வச்சு உட்காரக்கூடாது. விளங்குதா? நீங்க பாகுபாடு காட்டேன்னு ஆயிருமா? சரி, இது பிச்சத்தை நாம பார்ப்போம்.